எஸ்தர் யூ சி டிராமாவோட ஒரு $1 பில்லியன் பிரின்சஸ்னே இவங்களை சொல்லலாம். சைனாவோட டாப் 100 ரிச்சஸ்ட் ஃபேமிலிஸ்ல இவங்க ஃபேமிலியும் ஒன்று. அப்போ இவங்களோட ஃபேமிலியோட சப்போர்ட்னால தான் இவங்க இவ்வளோ பெரிய ஒரு ஆக்ட்ரஸாக ஆகியிருக்காங்கன்னா கிடையவே கிடையாது. ஸ்டார்டிங்கில் இவங்களோட வாய்ஸ் யாருக்குமே பிடிக்கல, ஆக்டிங்கும் சுத்தமாக இல்லைன்னு நிறைய கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே தாண்டி தான் 2026ல் டாப் 4 ஆக்ட்ரஸில் ஒன்றா வந்திருக்காங்க. எஸ்தர் யூவோட கம்ப்ளீட் வீடியோவை இன்னைக்கு பார்க்கலாம். 2016ல் பார்டர் டவுன் ப்ராடிஜிங்கிற ஒரு சி டிராமால தான் இவங்க டெபியூ பண்றாங்க. 2016லேருந்து 18 வரைக்குமே இவங்களுக்கு ஒரு சர்வைவல் டைம் தான். நிறைய சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கிரேட் 1 கிராஜுவேஷன்ங்கிற வெரைட்டி ஷோல தான் இவங்களுக்கு ஒரு நல்ல ரீச் கிடைக்கும். இவங்களோட டேலண்ட்னால கிடையாது, இவங்களோட கேரக்டர்னால. இவங்களோட ரியல் லைஃப் கேரக்டரை பத்தி சிம்பிளா சொல்றேன். சந்தோஷ் சுப்ரமணியம்ல வர ஹாசினி கேரக்டர் தான் இவங்களோட ரியல் லைஃப் கேரக்டர் மாதிரியே இருக்கும். அதனாலே ஒன் சைடு இவங்களுக்கு ரொம்பவே ஃபேன்ஸ் அதிகமாயிடுவாங்க, இன்னொரு சைடு இவங்க ஓவர் ஆக்ட் பண்றாங்கன்னு ஹேட்டர்ஸும் வந்துடுறாங்க. 2019ல் மை அமேசிங் பாய் ஃப்ரெண்ட் சீசன் 2ல ஹீரோயினா நடிக்கிறாங்க. இதில் சீசன் 1ல ஜானிஸ் வூங்கிற ஆக்ட்ரஸ் தான் நடிச்சிருப்பாங்க. அவங்கள சேஞ்ச் பண்ணிட்டு சீசன் 2ல இவங்களை ஹீரோயினா போட்டிருப்பாங்க. ஆனால் ஸ்டார்டிங்ல இவங்களாம் இந்த ரோலுக்கு செட்டே ஆக மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவங்களோட காமெடி டைமிங்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஹேட்டர்ஸ்க்கு கூட இவங்க இந்த சீரீஸ்ல ரொம்பவே பாராட்டியிருப்பாங்க. இந்த சீரீஸ்ல இவங்க ஒரு டாப் ஆக்ட்ரஸா நடிச்சிருப்பாங்க. ப்ரொடக்ஷன் டீம் இவங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, ஆனால் சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ இவங்களே சொந்த செலவுல 100 ட்ரெஸ்ஸுக்கு மேல வாங்கியிருக்காங்க. இவங்களை இதனால தான் $1 பில்லியன் ஆக்ட்ரஸ்னு சொல்றாங்க. ப்ரொடக்ஷன் டீமே நல்ல ட்ரெஸ் கொடுக்கலனாலும் இவங்களே ட்ரெஸ் வாங்கிடுறாங்க. 2020 தான் இவங்க கெரியரோட ஒரு நல்ல வருஷம்னே சொல்லலாம். ஃபைண்ட் யுவர் செல்ஃப் சி டிராமால மின்மின்ங்கிற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. இது இவங்க ரியல் லைஃப் கேரக்டர் மாதிரியே தான் இருக்கும். பயங்கர ரிச்சான ஒரு பொண்ணு, ஆனா உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர். இதுல இவங்களுக்கும் ஹீரோ ஜாங்க்கும் சூப்பரான ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். இந்த சீரிஸ் மூலமா தான் இவங்களுக்கு ஒரு நல்ல ரெக்கக்னிஷனே கிடைக்கும். யூத் வித் யூங்கிற ஒரு சர்வைவல் காம்படிஷன்ல இவங்க கலந்துருப்பாங்க. இவங்க அந்த ஷோல கலந்துகிட்ட ஒரே காரணம் பிளாக் பிங்க் லீசா தான். அவங்களோட டை ஹார்ட் ஃபேன். இவங்க லீசாவை பார்க்கறதுக்காகவே அந்த சீசன்ல இவங்க கலந்துருப்பாங்க. இவங்க ஒரு ரைசிங் ஆக்ட்ரஸா இருந்தாலுமே இந்த ஷோவை ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு ரொம்ப ஹெவியான ஒரு ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. இந்த ஷோ எண்ட்ல செகண்ட் ஸ்பாட்டே பிடிச்சிருப்பாங்க. ஆனா இவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஜஸ்ட் தான் மிஸ் பண்ணிருப்பாங்க. 2022ல லவ் பிட்வீன் ஃபேரி அண்ட் டெவில்ங்கிற சீரீஸ்ல ஸ்டார்டிங்ல ரொம்ப ஒரு வீக்கான ஒரு ஃபேரியா நடிச்சிருப்பாங்க. ஆனா பின்னாடி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டரா மாறுவாங்க. இந்த சீரீஸோட ஹைலைட்டே என்னன்னா, இதுல ஹீரோவான டைலான் வாங்கோட பாடி இவனோட பாடியோட ஸ்வாப் ஆயிடும். அப்ப அவங்களோட கேரக்டர் அப்படியே சேஞ்ச் ஆகும். ரொம்ப ஒரு சாஃப்டா பப்ளியான கேரக்டரா இருந்தவங்க கம்ப்ளீட்டா எல்லாரையும் மிரட்டுற மாதிரி ஆயிடும். பயங்கரமான ஒரு மிரட்டலான ஆக்டிங் பண்ணியிருப்பாங்க. இந்த சீரீஸ் இவங்களோட கரியரோட ஒரு பீக் ஹிட்னே சொல்லலாம். குறிப்பா இவங்களுக்கும் ஹீரோவான டைலான் வாங்க்கும் ஒரு செம கெமிஸ்ட்ரி இருக்கும். இந்த சீரீஸ் குளோபலாவே ஒரு செம ஹிட்டான ஒரு சீரீஸ். குறிப்பா நெட்ஃபிளிக்ஸ்லயும் ட்விட்டர்லயும் செமையா ட்ரெண்ட் ஆச்சு. 2023ல மை ஜர்னி டு யூ இந்த சீரீஸ்ல ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் நடந்திருக்கும். இவங்க பொதுவா அந்த ஹாசினி கேரக்டர் மாதிரி ஒரு பப்ளி ரோல்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சீரீஸ்ல கம்ப்ளீட் ஆப்போசிட்டா ஒரு ஸ்பையா நடிச்சிருப்பாங்க. ஹீரோ ஸ்பை பண்ண அமிச்சா ஹீரோ மேலே இவங்களுக்கு லவ் வந்துடும். பொதுவா மற்ற சீரீஸ்ல இவங்க அதிகமா பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த சீரீஸ்ல ரொம்பவே ஒரு காமன் கம்போஸ்டான ஒரு கேரக்டர். அதனாலே இந்த சீரீஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப வரைக்குமே இந்த சீரீஸ் செகண்ட் பார்ட் எப்போ வரும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லவ் கேம் இன் ஈஸ்டர்ன் ஃபேண்டசி இது இவங்களோட பக்கா என்டர்டெயின்மெண்ட் சீரீஸ். டைகர் அண்ட் ரோஸ் சீரீஸ் மாதிரியே இதுல ஒரு நாவல்ல ஒரு செகண்ட் ஹீரோயினா போய் மாட்டிக்கிறாங்க. இதுல இவங்க உயிர் பொழைக்கணும்னா நிறைய டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணணும். இதுல ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க் வரும். இதுல ஹீரோவான டிங் யுக்ஸி ரொம்ப ஒரு வில்லனான ஒரு கேரக்டரா இருப்பாரு. அவங்கள இவங்க லவ் பண்ண வைக்கணும். இந்த சீரீஸ்ல இவங்க ரொம்ப சூப்பரா நடிச்சிருப்பாங்க. இந்த சீரீஸ் சைனால செம கமர்ஷியல் ஹிட். இந்த சீரீஸும் ஜோலூசியோட பேர்ல் கேர்ள் சீரீஸும் ஒரே டைம்ல தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனா பேர்ல் கேர்ள் சீரீஸை விடவே இவங்க சீரீஸ் தான் பெரிய ஹிட் அடிச்சிருக்கும். 50 மில்லியன் வியூஸ்க்கு மேல ஒரே எபிசோட்ல வாங்கி டாமினேட் பண்ணிருக்கோம். ஜோலூசிக்கும் எஸ்தரிக்கும் இந்த சீரீஸ் மூலமா தான் ஒரு ரைவல்ரியே ஸ்டார்ட் ஆகுது. கீ இன்டு லவ் இது ஒரு ஹீலிங் டிராமா. இந்த சீரீஸ்ல இவங்க ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு கார்ட்டூனிஸ்டா நடிச்சிருப்பாங்க. ஆனா பயங்கரமான ஒரு பர்ன் அவுட்ல இருப்பாங்க. அதனால ஸ்கீ ரிசார்ட்டுக்கு போவாங்க. ஹீரோவான லின்னியை மீட் பண்ணுவாங்க. அவங்க மீட் பண்ணதுல இருந்து இவங்க லைஃப் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும். இதுல ஹீரோவான லின்னியும் இவங்களும் ரொம்பவே ஒரு அட்ராக்டிவான கப்புள். இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, லின்னி 6.2 feet ஹைட். நம்ம சத்யராஜ் சாரோட ஹைட் இருப்பாரு. அவருக்கும் இவங்களுக்கும் பயங்கரமான ஒரு ஹைட் டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா அதுதான் இந்த சீரீஸ்ல ரொம்ப ஒரு ஹைலைட்டாவும் இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டாவும் இருக்கும். இந்த சீரீஸ்மே இவங்களுக்கு ஒரு சூப்பர் ஹிட் சீரீஸ்
சீரிஸ் தான். 2025ல ஸ்பீட் அண்ட் லவ் இந்த சீரீஸ்ல ஹேயூ கூட பேர் பண்ணியிருப்பாங்க. இந்த சீரீஸ் ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் டைப்பான ஒரு சீரீஸ் தான். ரேசிங்க்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜோலூசியோட கம்பேக் சீரீஸான லவ் ஆம்பிஷன் சீரீஸ் 2 monthsக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகியிருக்கும். ஜோலூசியோட லவ் ஆம்பிஷன் சீரீஸ் மெகா ஹிட். ஸ்பீட் அண்ட் லவ் சீரீஸ் குளோபலா நல்ல ரீச் இருந்தாலும் சைனால பெரிய ஹிட் ஆகல. அதுக்கு மெயினான இன்னொரு காரணமும் இருக்கு. ஜோலூசி கவர்மெண்ட்ஸில தப்பா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த கான்ட்ரவர்சினால ஜோலூசி ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களோட வெய்போ அக்கௌண்ட்டே டீஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ பெரிய பேக்லாஷ் நடந்திருக்கும். ஆனால் இதை உடனே கவர்மெண்ட் கிளாரிஃபை பண்ணியிருப்பாங்க. ஜோலூசி எந்த விதமான கவர்மெண்ட் சீல் ஃபோர்ஜரியும் பண்ணல, அவங்க ஃபார்மர்ஸோட அஃபிஷியல் அம்பாசிடர் தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. இது கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் ஆயிடும். ஜோலூசி கிட்ட இருந்து கம்ப்ளீட்டா எஸ்தரியூவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 9 million ஃபாலோவர்ஸ் பக்கம் இவங்களை அன்ஃபாலோவே பண்ணியிருப்பாங்க. இவங்களையும் அப்படி அன்ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த ஃபால்ஸ் அக்யூசேஷன் வச்ச ஏஜென்சியும் எஸ்தரியோட ஏஜென்சியும் ஒரு டையப்பில் தான் இருக்காங்க. ஆனால் எஸ்தரியூக்கு இதில் டைரக்ட் இன்வால்மெண்ட் இருக்கா இல்லையான்னு யாருக்கும் தெரியல. ஆனால் இதோட ஃபுல் இம்பாக்ட் இவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எஸ்தரியூக்கு இந்த கிரிட்டிசிசம்லாம் ஒரு புதுசு கிடையாது. இவங்க ஸ்டார்டிங் கரியர்லேருந்து ஏகப்பட்ட கிரிட்டிசிசமும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது எல்லாமே அவங்க ஓவர் கம் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. எங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டும் அதே தான், நெகட்டிவும் அதே தான். நம்ம சேனலோட நெக்ஸ்ட் வீடியோக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கேன். அந்த க்ளூவை கரெக்டாக கண்டுபிடிச்சு அந்த செலிபிரிட்டி யாருன்னு நீங்களே கண்டுபிடிங்க.